இந்த வீடியோவில் சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்புக்கு தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் லேசாக ஹீட் பண்ண நெய்யை வந்து அதில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி அந்த மாவு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மாவு தொட்டு இந்த மாதிரி தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இதை கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா சாஃப்டான சப்பாத்தி வந்து ரெடி ஆயிரும். மாவுமே ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியமாக வந்து மாவு வந்து பிசையணும். நான் ரீசெண்டாக மதுரை போயிருந்தேன். அப்போ எங்கள் சித்தி வீட்டில் ஒரு நார்த் இந்தியன் ஆன்ட்டி தான் இந்த சப்பாத்தி எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எந்த இடத்துலையும் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. எல்லாமே நெய் யூஸ் பண்ணி தான் இந்த சப்பாத்தி வந்து போட்டாங்க. சப்பாத்தி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. சப்பாத்தி கல்லில் போட்டு 2 பக்கமும் நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டான சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதிலே டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து சப்பாத்தி போட்டு காமிச்சாங்க. அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் மேனகாஸ் மந்த்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.